உயர்திணை என்கிற தலைப்பில் என்னுடைய கட்டுரையை முன்வைக்க விரும்புகிறேன். தமிழர் வாழ்க்கை திணை வாழ்வியலை அடிப்படையாக கொண்டது, ஐந்திணை வாழ்வியலை அடிப்படையாக கொண்டது நமக்கு தெரியும். திணை என்கிற சொல்லிற்கு 3 பொருண்மைகளை நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். ஐந்திணை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொன்னால் 5 நிலங்களை குறிக்கிறது. அகத்திணை புறத்திணை என்று குறித்தால் மனிதர்கள் வாழ்கிற ஒழுக்கத்தை குறிக்கிறது. அந்த ஒழுக்கத்தை பின்பற்றுகிறவர்கள் யார் என்றால் உயர்திணை என்று மனிதர்களை குறிக்கிறது. ஒழுக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், ஒழுக்கத்தை பின்பற்றாதவர்கள், அதாவது ஒழுக்கம் என்கிற பண்பாட்டை, விழுமியத்தை, தகவை பின்பற்றாதவர்கள் யார் என்று கேட்டால் அகிரிணை என்று சொல்லுகிறது. இந்த அகிரிணை என்கிற சொல் ஒரு மிக முக்கியமான சொல். அல் கூட்டல் திணை. திணை என்றால் ஒழுக்கம் என்றால் அல் திணை என்கிற சொல்லில் திணை என்கிற சொல்லை முன்னே போட்டோம் என்றால் திணை அல் என்று வருகிறது. திணை அல் என்றால் ஒழுக்கமற்ற, பண்பாடற்ற, உயர்வாழ்வு விழுமியங்களற்ற என்கிற ஒரு பொருளை நமக்கு தருகிறது. எனவே அல் திணை என்பது மனிதர்களை போன்ற விழுமியங்களை, பண்பாட்டை உடையதல்ல, மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட மற்ற எல்லாம் என்கிற ஒரு உயர்ந்த கோட்பாட்டை 2 சொற்களில் சொல்லி இருக்கக்கூடிய உலகின் ஒரே மொழி, உலகின் ஒரே இனம் தமிழ் மொழி, தமிழினம் என்கிற பெருமை நமக்கு உரியது. வேறு உலகத்தின் எந்த மொழிகளிலும் இத்தகைய சொல் இல்லை. மேன் என்கிற சொல்லிற்கோ, மனுஷன் என்கிற சொல்லிற்கோ, அல்லது வேறு மொழிகளிலே இருக்கக்கூடிய, நான் செம்மொழிகள் 7 மொழிகளில் தமிழ் உட்பட எல்லா மொழிகளுடைய சொற்களையும் எடுத்து நான் பதிவு செய்து ஆய்வு செய்து பார்த்தேன். அவற்றிலும் உயர்திணை என்கிற சொல்லிற்கு உரிய பொருண்மைக்குரியதாக எந்த மொழிகளிலும் சொற்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சொல்லை நமக்கு முன்வைத்திருக்கிறார்கள். எனவே ஐந்திணைகளில் வாழும் உயர்திணைகளின் உயர்வாழ்வு பண்பாட்டு விழுமியங்கள் அவற்றை தாங்கி இருப்பவன் தான் உயர்திணை என்கிற ஒரு அருமையான சொல்லின் மூலமாக உயர்வாழ்வு பண்பாட்டை ஒரே சொல்லில் உள்ளடக்கிய உலகின் ஒரே மொழி தமிழ் மொழி என்கிற பெருமை நமக்கு உரியது. அத்தகைய அந்த சொல்லின் நுட்பத்தை தான் நான் இந்த கட்டுரையில் முன்வைத்திருக்கிறேன். விரிவாக நீங்கள் இந்த கட்டுரையை அந்த கட்டுரை தொகுப்பிலே படிக்கலாம் என்கிற போதிலும் அந்த சொல்லுடைய நுட்பத்தை உங்களின் உரையாடலின் ஊடாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உயர்திணை, அந்த உயர்திணை என்கிற சொல்லிற்கு ஒரு இலக்கண குறிப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்லுவோம்? உயர்திணை வினைத்தொகை என்று சொல்லுவோம். உயர்ந்த திணை, உயர்கின்ற திணை, உயரும் திணை என்று விரியும். அது வினைத்தொகை 3 காலத்திற்கும் பொருந்துவது. உயர்ந்த திணை என்று சொல்லுகிற போது நான் உயர்ந்த திணை, உயர்கின்ற திணை என்று சொல்லுகிற போது நான் உயர்கின்ற திணை, உயரும் திணை என்று சொல்லுகிற போது நான் உயரும் திணை என்று பொருளாகிறது. நான் என்று கொள்ளலாம், நாம் என்று கொள்ளலாம். அப்ப நாம் உயர்ந்த திணை, நாம் உயர்கின்ற திணை, நாம் உயரும் திணை என்று பொருள் வருகிறது. ஆனால் அப்படி நான் உயர்ந்த திணை, நாம் உயர்ந்த திணை என்று மட்டும் தமிழர்கள் தன்னுடைய கோட்பாட்டை குறுக்கி இருப்பார்களா என்கிற சிந்தனையின் ஊடாக நான் இந்த சொல்லை அகழ்ந்தாய்ந்த போது கண்டறிந்த ஒரு செய்தி, இந்த உயர்திணை என்கிற சொல் வினைத்தொகை சொல் தான். ஆனால் இந்த வினைத்தொகை சொல் ஒரு பட்டக சொல் அல்ல. ஒரு டைமென்ஷனில் இந்த சொல் இல்லை, இன்னொரு டைமென்ஷன் இருக்கிறது, இன்னொரு பரிணாமம் இருக்கிறது, இன்னொரு பரிமாணம் இருக்கிறது என்று நான் ஆய்வு செய்ய முயன்றதன் விளைவுதான் இந்த கட்டுரை. அந்த சொல்லுக்குள் உயர்ந்த திணை, உயர்கின்ற திணை, உயரும் திணை என்று மட்டும் பொருள் அல்ல, வேறொரு பரிமாணம் இருக்கிறது, ஒரு பரிணாமம் இருக்கிறது என்று வருகிற போது அப்படி அந்த சொல்லை வேறொரு வினைத்தொகை சொல்லாக விரிக்க வேண்டும் என்றால் எப்படி விரிக்கலாம் என்று ஒரு நிமிடம் யாரேனும் சொல்ல இயலுமா? யாரேனும் சொல்லுங்களேன். இங்கே இருப்பவர்கள் யாரேனும் சொல்ல, திணை உயரும் திணை என்கிற ஒரு சொல்லோடு மட்டும்தான் அந்த ஒரு விரிவுதான் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இன்னொரு பட்டகம் இருக்கிறது. உயர்த்திய திணை, உயர்த்துகின்ற திணை, உயர்த்தும் திணை என்கிற ஒரு பொருளை அது உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. எனவே நான் உயர்ந்த திணை, பிறரை, இந்த சமூகத்தை, இந்த பண்பாட்டை உயர்த்திய திணை. நான் உயர்கின்ற திணை, பிறரை, சமூகத்தை, பண்பாட்டை உயர்த்திய திணை. நான் உயரும் திணை, சமூகத்தை, பண்பாட்டை, பிறரை உயர்த்தும் திணை. எனவே தானும் உயர்ந்து பிறரையும் உயர்த்துபவன் எவனோ அவன்தான் உயர்திணை. தானும் தாழ்ந்து பிறரையும் தாழ்த்துபவன் அகிரிணை. மனிதன் என்கிற வடிவில் இருந்தாலும்
அவன் நடமாடும் பிணம் என்கிற அகிரணைக்கு உரியவனாக ஆவானே தவிர வேறல்ல என்கிற ஒரு கருத்தை இந்தியாவில் மனித விழுமியத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒற்றை சொல்லாக தமிழ் மொழி சொல் உயர்திணை என்கிற சொல்லை தொல்காப்பியம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. தொல்காப்பியர் உருவாக்கினாரா என்று சொல்ல இயலாது. ஆனால் அதற்கு முன்பாகவே நம்முடைய பாட்டனுக்கு தொல்காப்பியனுக்கு பாட்டனுக்கு முப்பாட்டன், முப்பாட்டனுக்கு முப்பாட்டன், எப்பாட்டனுக்கு எப்பாட்டனோ உயர்திணை என்கிற சொல்லை உலகில் கண்டெடுத்திருக்கிறான். மேன், மனிதன் என்கிற எல்லா சொல்லுக்கும் மேன்மையான சொல்லாக இருக்கிறது. எனவே அத்தகைய கோட்பாட்டை நம்முடைய பண்பாட்டு விழுமியம் தாங்கி பிடிக்கிறது. தானும் உயர்ந்து பிறரையும் உயர்த்துபவர்கள் தான் தமிழர்கள். அதற்கு இந்த அந்தமானும் ஒரு அடிப்படை, வேறு அயல் நாடுகளும் அடிப்படை, தாய்நாடான தமிழ்நாடும் அடிப்படை என்பதை இந்த கருத்தரங்கம் உறுதிப்படுத்துவதற்கு இந்த ஒரு கட்டுரை உதவும் என்கிற அடிப்படையில் இந்த கட்டுரையை முன்வைக்கிறேன். அடுத்த ஒரு